யாரோட உதவி பெற்றுக்கொண்ட என்ன சொல்லுவோம்? சொல்லுவோம். இப்போ நான் அருமையான சோசி பிரதர் உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறேன், இல்லைன்னா என்னுடைய பேனா கீழே விழுந்துருது, அவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு, நான் என்ன சொல்லணும்? நான் சொல்லாத இருக்கிறேன். அப்போ ஜீவன் பிரதர் அங்கன்னு பார்த்து, என்னங்க பாஸ்டர் பேனாவை எடுத்து கொடுத்தாரு, ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள் தேங்க்ஸு அப்படின்னு ஒரு சொன்னோட்டி, நான் தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குன்ற அவளும் நல்லா இருக்காதா? நல்லாவே இருக்காதா? அவளும் நல்லா இருக்காதா? அப்போ நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன், நான் அல்லேலியா சொல்லுங்க. இப்போ புரிஞ்சா? ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஆண்டவருக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குமா? அப்போ நல்ல வார்த்தைகள் உங்களிடத்தில் வரும் பொழுது, தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் வெளிப்படும் பொழுது, தேவ கிருபையுள்ள வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது, உணர்வுபூர்வமாக இது தேவனிடத்திலிருந்து வந்தது, ஆவியானவர் எனக்கு சொன்னது, இது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், நீங்களே மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி விடுங்கள். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே டைரக்டா கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்க, நான் சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க அப்படின்னாக்கா சொல்லிட்டாரு, அவர் டாக்டரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவ்வளவு நல்லா இருக்காதான், எனக்கு சுத்தமாவே நல்லா இல்லை. இவனா சார்? ஓகே, செய்திக்கு நிறைய கடந்து போவோம். வாசிக்கலாம். உபாகம் 7:7 கவனிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பெயரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்மேல் தேவன் அன்பு வைத்திருக்கிறது இந்த வசனத்தின்படி மனிதர்களை நேசிப்பது. அதாவது நல்லவர்கள் ஏதோ கொஞ்சம், என்னை தேடுகிறவர்கள் நல்ல ஜனங்கள் என்று சொல்லி நம்மேல் அன்பு வைக்கவில்லை. ஆனால் அவருடைய அன்பினாலே நம்மை அன்பு கூறுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய அன்பினாலே என் மேல் அன்பு கூறுகிறார். எப்படின்னாக்கா, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை ஏதாவது கொடுத்து அந்த தாய் அன்பு கூறணும் அப்படின்னு அந்த தாய் எதிர்பார்க்க மாட்டார்கள். தாய் பிள்ளையினிடத்தில் அன்பு கூறுகிறது, தாயினிடத்தில் உண்மையாகவே அந்த பிள்ளையின் மேல் அன்பு இருக்கிறதால் அன்பு கூறுகிறாள். இப்படித்தான் ஆண்டவருடைய அன்பும் கூட. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் கடவுளை தேடுகிறதுனாலோ நான் ஜெபிக்கிறதுனாலோ அவர் அன்பு கூறுகிறார் என்ற எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பின் நிமித்தம் நம்மேல் அன்பு கூறுகிறார். எபேசியர் 2:4-5. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எல்லாரும் சொல்லுங்க, தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அவருடைய அன்பினால் நம்மேல் அன்பு காட்டுகிறார், இரக்கம் வைக்கிறார், கிருபை வைக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலும் எப்படி அன்பு கூறுகிறாராம்? அவரிடத்தில் இருக்கிற மிகுந்த அன்பினாலே. எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த அன்பினாலே. இன்னைக்கு நான் கெட்டு போகாமல் இருப்பது, இந்த சமுதாயத்தில் இருக்கிற அநேகர் நாசமடையாமல் இருப்பது, அன்றைக்கு சோதோம் கொமோராவுக்கு வந்ததான அக்கினி போன்ற, கந்தகம் போன்ற அந்த அக்கினி வந்து இன்னைக்கு சில கிராமங்களை, சில பட்டணங்களை, சில குடும்பங்களை, சில மனிதருடைய வாழ்க்கையை நியாயம் தீர்க்காமல் இருப்பது அவருடைய மிகுந்த அன்பு, அவருடைய மிகுந்த இரக்கம், அவருடைய மிகுந்த இரக்கம். ஆகவே இதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எபேசியர் 2:9. ஒருவன் பெருமை பாராட்டாதவருக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிரியையினால் உண்டானது, அதாவது முயற்சினால் பெற்றுக்கொண்ட ஒரு ரட்சிப்பு அல்ல. ஆகவே பெருமை இருக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில. இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, சில பேர்லாம் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தம் வாழ்ந்துட்டாங்கன்னா பயங்கர பெருமை.
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றதுல அப்படி நெஞ்சு நிமித்தி நடப்பாங்க. சந்தோஷம், கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் பரிசுத்தவனாய் தேவ பிள்ளையாய் நடக்கிறதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தற்பெருமை வந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட அவங்களாம் பாவி, அவங்களாம் பாவி, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரொம்ப யோக்கியமா இருக்கிறேன். அதோடு கூட மற்றவரோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. என்ன பாஸ்டர் அவங்க, என்ன விசுவாசி அவங்க, நான் எப்படி இருக்கிறேன் பாரு. அது பாவிகளோடும் சரி, விசுவாசிகளோடும் சரி, ஊழியக்காரர்களோடும் சரி, யாரையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நமக்குள்ள ஒரு பெருமை வந்து விடக்கூடாது. என்று சொன்னால் கிருபை, ஹல்லேலூயா, ரட்சிப்பு கிருபை, பாவமன்னிப்பு கிருபை, நிற்பது கிருபை, வாழ்வது கிருபை. ஆகவே தான் அப்படி எழுதிவிட்டார். எபேசியர் 2:9 ஆவியானவர் தெளிவாய் தம்முடைய ஜனங்களுக்கு எழுதிவிட்டார், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. ஆகவே இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துக்கு தூரமாய் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகம் ஒரு சரியான விதத்தில் கர்த்தரோட உறவில்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையாய் அவர் வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவார் என்று சொன்னால் கேட்கிறதற்கு நாம் யார்? ஆகவே தான் நான் அடிக்கடி சொல்கிறது, தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ஒண்ணு, அந்த கிருபையை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது, மட்டுப்படுத்தக்கூடாது. அது நாம் எச்சரிக்கையாய் நினைவாய் இருக்க வேண்டிய. நான் மட்டுப்படுத்திட்டே போனாக்கா, ராபர்ட் அப்படின்றதான ஒரு தேவ ஊழியக்காரர் அவருடைய கட்டுரையில இவ்வாறாக சொல்லி இருக்கிறார். மிக சிறப்பான ஒரு பாடகர் அவருடைய சுவிசேஷ கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்களாம். ஆண்டவர் தெளிவாய் சொன்னாராம், இன்று உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு பேசின பொழுது அவர்கள் தன் டைரியை எடுத்து, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறது, இதிலே நான் பங்கெடுத்து நாளை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி டைரியில் எழுதிவிட்டு தன் கார் ஏறி செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகி மரித்து போனார்களாம். ஆக ஆண்டவருடைய கிருபை எந்த நேரம் வேணுமென்னாலும் கூட நம்மை சந்திக்க அது வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆகவே தான் இதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கிருபையாய் வருகிற அந்த கிருபை உதாசீனப்படுத்தினால், நான் இப்பொழுது சொன்னதான அந்த சம்பவத்தை போல மனிதர்கள் அநேகர் இன்றைக்கு ஏமாந்து விடுகிறார்கள். நாளைக்கு பார்க்கலாம், கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டு பார்க்கலாம், இன்னொரு வாரம் பார்க்கலாம், இன்னொரு நாட்கள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். நோ, இன்றே ரட்சணிய நாள். ஹல்லேலூயா, இன்றைக்கே கிருபை நாள். ஆகவே தான் இந்த நற்செய்தி கேட்ட உடனே இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த அன்பை பற்றி அறிந்த உடனே இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எல்லாவற்றையும் விற்று இந்த பொக்கிஷத்தை, முத்தை வாங்கி கொண்டானா. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற கிருபையின் ரட்சிப்பு இது. சரி, இந்த அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு அதான் நான் பேச போகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனை நாம் அறிந்து கொள்ளுகிறது. நீங்க சொல்லலாம், எனக்கு தேவனை பத்தி தெரியாதங்களா, இயேசு எனக்கு தெரியுங்க, இயேசு நம்புறங்க. இன்னைக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க இப்படிப்பட்டதான வார்த்தைகள் எல்லாம் நீங்க உலகத்துல கேட்பீங்க. இயேசு நம்புறங்க, இயேசு தெரியுங்க, கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த இயேசு பற்றி நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், இயேசுவை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ, அறிந்து கொள்கிறோமோ, எவ்வளவு மற்றும் எவ்வாறு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் மேல் நம்பிக்கை பெருகும். எவ்வளவுக்கு நம்பிக்கையும் விசுவாசம் பெருகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். இதுதான் வேதத்தின் ஒரு நியமமாய் இருக்கிறது, கர்த்தருடைய ஒரு வழியாகவும் கூட இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்ட போதாதா? ஆண்டோடைய விருப்பத்தை பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்ட போதுங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டுங்க, நான் சபைக்கு வரேங்க, ரொம்ப சந்தோஷம். அவளை பற்றி வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் பொழுது மாத்திரமே ஒரு மனுஷன் உறுதியாய் நிற்க முடியும். சத்தியத்தை அறிகிற அறிவுனா என்னங்க? இயேசுதான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த இயேசுவை பற்றி அறிய அறிய வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகும். அறிய எப்படி தெரியுமா? இது ஒரு கான்கிரீட் போடுறாங்க பாருங்க, வீட்டுங்களுக்கெல்லாம் கான்கிரீட் போடுறாங்க. கான்கிரீட் போட்டு அவங்க சொல்லுவாங்க, கான்கிரீட் எவ்வளவு ஒரு உறுதியானது,
ஒரு ஸ்ட்ராங்காய் ஒரு பில்டிங்கை தாங்கக்கூடிய கான்கிரீட். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க கான்கிரீட் போட்டிருக்கிறோம், இது உறுதியானதான், ஆனா அது எந்த அளவுக்கு இதுல நீங்க எந்த அளவுக்கு தண்ணீரை ஊற்றி 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 அதை கியூரிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒரு பில்லர் போட்ட மாதிரி, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பில்லர் போட்ட மாதிரி. அப்ப அந்த பில்லர் இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதியாக காற்று மழை எல்லா விதமான புயல்களுக்கு உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தண்ணீர் என்ற வேத வசனம் என்கிற இந்த தண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது கர்த்தரை பற்றி நாம் அறிய படிக்க கேட்க நம்முடைய விசுவாசம் உறுதியாய் நிற்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 2 பேதுரு 1:3. நம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. எல்லாரும் சொல்லுங்க, என்னை அழைத்தவரை அறிகிற அறிவு. உங்களையும் என்னையும் ஒருவர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் ஒருவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ரட்சிப்பு தருவேன், பாவ மன்னிப்பு தருவேன், சமாதானம் தருவேன், சந்தோஷம் தருவேன் என்று சொல்லி அழைக்கிறாரே. இந்த இயேசுவை பற்றி ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த இயேசுவை விடவே மாட்டாங்க. இன்னைக்கு அறியல. ஆகவே ஒரு மத போதகராக, இவரை ஒரு கிறிஸ்துவத்தின் தலைவராக, இது உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தெய்வம் என்று சொல்லி நியமித்துக் கொண்டிருக்கிற 50 தெய்வங்கள் இவரும் ஒரு தெய்வமாக, கிறிஸ்துவத்தின் தெய்வமாக, மத போதகராக, ஒரு தீர்க்க தரிசியாக மற்றும் பல்வேறு விதங்களில் ஒரு அற்புதம் செய்கிறவராக, ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற ஒரு மருத்துவர் போல அவரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு மனுஷனையும் 2 கரை விரித்து அழைக்கிறாரே. அழைத்தவை அறிகிற அறிவு மிகவும் அவசியம். அறிய வேண்டும். அதை அறிவதற்காகத்தான் நாம் சபைக்கு வருகிறோம், அவரை ஆராதிப்பதற்காக வருகிறோம். அதோடு கூட அவரை பற்றி அறிவிக்கப்படுகிறதுங்க. இயேசுவை பற்றி அறிவிக்கப்படுகிறது. இயேசு யார்? அவர் எப்பேற்பட்டவர்? சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அறியணுங்க. அவரை இன்னும் அறிய வேண்டும். நாம் அதனால்தான் யாரும் அவரை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்று அறிய அவரே சில நேரங்களில் நமக்கு அவரை அறியப்படுத்துகிறார். யார் என்று நமக்கு அவர் காட்டி கொடுக்கிறார். பாருங்க, உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. தேவன் என்று நாம் தான் தேவன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அவரை தம்முடைய ஜனங்களுக்கு அறியப்படுத்தவில்லை. எப்படி அறியப்படுத்தினாரா? வஸ்திரம் பழையாய் போகவில்லை, பாதரட்சைகள் பழையாய் போகவில்லை. வஸ்திரமும் பாதரட்சியும் பழசாகாம ஏறத்தாழ 40 வருஷம் யாராவது யூஸ் பண்ணீங்களா? யாரும் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படின்னா என்ன? இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்கள், இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சிங்க, எனக்கு முடியவே முடியாது அப்படின்ற ஒரு காரியம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டுங்க. இந்த வியாதியில் இன்னும் பிழைக்கவே முடியாது, இந்த பிரச்சனையில ஒரு தீர்வே கிடையாது, இந்த கடன் பிரச்சனையில வெளிவரவே முடியாது, இன்னும் தற்கொலை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மற்ற ஏதாவது ஒரு முடிவு தான் இதுக்கு முடிவு என்று சொல்லி தீர்மானிச்சுட்டீங்க. ஆனால் நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வித்தியாசமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி என்னை நோக்கி கூப்பிடு, அறியாதும் எட்டாதமான காரியம். 40 வருஷம் வஸ்திரம் பழசாவல, 40 வருஷம் பாதரட்ச தேனாக்கா அறியாத எட்டாதமான காரியம்.
அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு செய்ய முடியும். ஒரு உணர்வுமே இல்லை, ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க. ராத்திரி எல்லாம் கல்யாணத்துக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆமா, சீக்கிரம் முடிங்க, 12 மணிக்கு ஒரு பிரியாணிக்குதுன்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு நீங்க ரிசீவ் பண்ணி கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு மகிமை கர்த்தருக்கு செலுத்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். இந்த வார்த்தைகள் ஏன் இவ்வளவு ஒரு ஜீவனை கொடுத்து நாங்கள் பேசுகிறோம், ஊழியக்காரர்களா இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் மனுஷனை பாதிக்கிறதுங்க. மனுஷனை பாதிக்கிற வார்த்தை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சாதாரணமா உங்களை யாராவது திட்டனாக்கா உங்க மனசு நோவுதா? எப்படிங்க? ஒண்ணுமே பண்ணல, அவங்க கல் எடுத்து அடிக்கல, கத்தி எடுத்து வெட்டல, ஆனா மனசு நோவுதுன்னு சொல்றீங்க. ஏன்னாக்கா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்போ சாதாரணமாய் ஒரு மனுஷன் உங்களை நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ பொய்யாகவோ உண்மையாகவோ திட்டினால் உங்கள் மனது பாதிக்கப்படுகிறது, நோவாகுது என்று சொல்றீங்களே, அதை காட்டிலும் கோடி மடங்கு வல்லமை உள்ள வார்த்தை உங்களை கண்டிப்பாக பாதித்தே ஆகும். அதனால தான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேட்டு பாருங்கள். வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஜீவ வார்த்தையில் உண்டு. இது தேவனுடைய வார்த்தை. இது உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. இது பாதித்தே தீருங்க. உணர்த்தும், கண்டிக்கும், சீர்திருத்தம், ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும், உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். எஸ்ஐயா 11:9. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் பூமி. இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். கர்த்தரை அறிகிற அறிவு. எப்படி? சும்மா கடவுள்னு இல்ல, கடவுளா இல்ல. கடவுளா எல்லாரும் நானும் நம்புறேங்க கடவுளை. நோ, இவரை பற்றி சரியான அறிவு. சரியான அறிவு இருந்துட்டாக்கா நம்ம வாழ்க்கையில பின்மாற்றம், டல்லு, சோர்வு, ஜெபம் பண்ண முடியல, வேத வாசிக்க முடியல, ஆராதனைக்கு வர முடியல, அது தடுக்குது, இது தடுக்குது. நோ, ஜீவனுள்ள தேவன் யார் என்று அறிந்தால், அறிந்து கொண்டதுனால தான் யோசுவா சொல்றான், நோ நோ நோ, நான் யாருன்னு, இவர் யாருன்னு எனக்கு தெரியும், இவர் தான் என்னை வாழ வைக்கிற தெய்வம், நானும் என் வீட்டாருமோ. அறிந்ததுனால தாங்க முடிவெடுக்கிறான். இன்னைக்கு அப்படி அறிஞ்சிட்டாங்க அப்படின்னாக்க ஒவ்வொருத்தரும், நம்ம ஒவ்வொருவரும் அவரை பற்றி அறிந்து விட்டோம் என்று சொன்னால், அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் முடிவு வித்தியாசமா இருக்கணும். கர்த்தருக்காக நான் நிற்பேன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருடைய நாம தூஷிக்கப்படும்படியான காரியத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாய் நிற்கக்கூடிய மன உறுதியும் தைரியமும் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும். ஆபக்குக் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். வெறும் கர்த்தரை மாத்திரம் அல்ல, இன்னைக்கு கடவுளை மாத்திரம் எனக்கு கடவுளை பத்தி தெரியும் அப்படின்னா கொஞ்சம் நம்புறாங்க, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால். அவருடைய மகிமைங்க, அவருடைய முழு மகிமையை அறிஞ்சிட்டாக்கா ஒரு மனுஷன் நிக்க மாட்டான், எல்லாரும் கூட ஓடி வந்துருவான் ஆண்டவர்கிட்ட. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மானிடர் யாவரும் அதை காண்பார்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும், நாம் கூடி ஆராதிக்கிற இடங்களிலும், நாம் ஜெபிக்கிற நேரங்களிலும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானாக்கா யாரையும் கெஞ்ச வேண்டியதில்லை, யாரையும் கொஞ்ச வேண்டியதில்லை, யாரையும் கூட போய் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. மகிமையை, வெளிச்சத்தை, வெளிச்சத்தின் இடத்திற்கு எப்படி பூச்சிகள் ஓடி வருகிறதோ அப்படி கர்த்தருடைய மகிமையின் அண்டைக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். மகிமை வெளிப்படும் நாள் இது. உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, கூடி ஆராதிக்கிற இடங்களிலும் சரி, எல்லா சபைகளிலும் கர்த்தருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அதற்கு ரெடியாய் இருப்போம், ஆயத்தமாய் இருப்போம், ஜெபிப்போம். எப்படிப்பட்ட அறிவு? இந்த இயேசுவை குறித்து தான் அறிவுன்னு சொல்றோம். என்னங்க அறியணும்? இயேசு தெய்வன் அறிஞ்சிருக்கிற, எனக்காக பாடுபட்டார், மரிச்சார் அறிஞ்சிருக்கிற. ஓகே, நல்லது. இன்னும் நல்லா அறிய அவரை பற்றி பூரணமா அறியணும்னாக்கா
நம்ம பரலோகத்துக்கு போனா தான் அவரை பற்றி பூர்ணமா அறிய முடியும். அவருடைய வார்த்தைகளின் எல்லா ஆழ அர்த்தங்களையும் பரலோகத்துக்கு தான் அறிய முடியும். ஆனால் இங்கே ஆவியானுடைய துணையோடு அவ்வப்போது நமக்கு காரியங்களை அறிய பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடுகளை பெற்று இயேசுவை நாம் அறிய அறிய என்ன நடக்குது? நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது. இது ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதனால தான் பாருங்க, தேவன் மேல் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் அடிக்கடி குறைந்து போய்விடுகிறது. சில பேர் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, எனக்குள்ள ஒரு அப்படி உற்சாகமே இல்லைங்களே, அப்படிப்பட்டதான ஆர்வமே இல்லைங்களே, ஜபத்துக்கு போலான்ற, ஜெபிக்கலான்ற, ஆராதிக்கலான்ற, கொஞ்சம் முன்னாடியே போய் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போய் உட்காந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில பேசி வர மக்களுக்காக இந்த நாள் கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படட்டும்னு சொல்லி ஒரு உற்சாகமா ஓடி வரத்துக்கு, ஆலயத்துக்கு ஓடி வரத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் ஒரு ஆவலும் ஒரு அனலும் இல்லைங்க. அதனோண்டு இதனோண்டுன்னு கண்ணாடி முன்னாலே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிரு. இப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? உங்க தப்பும் இல்லை, என் தப்பும் இல்லை. ஏன் தெரியுமா? உள்ளத்துல என்ன இல்லை தெரியுமா? வசனமும் ஆவியானவரும் இல்லைன்னாக்கா என் வாழ்க்கை அப்படித்தாங்க இருக்கும். உங்களை நான் சொல்லி என்ன பண்றதுக்காகுது? என் வாழ்க்கையில வசனமும் ஆவியானவரும் இல்லைன்னாக்கா நீங்க இனாசு 8 மணிக்கு வரீங்க, நான் 8:30க்கு தான் வருவேன். யாரும் என்னை தடுக்க வேண்டியது இல்லை. உள்ளத்தில் வசனமும் ஆவியானவரும் இருந்தாக்கா 8 மணிக்கு இல்லைங்க, 7:45 நிச்சயமா இருக்க முடியும். ஏன் தெரியுமா? அது தனப்பாலேயே எரியும். அடுப்புல விறகு இருந்தா தனப்பாலே எரிங்க. விறகுலாத நீங்க வெறும் காத்து அதுல ஊதி ஊதி எரினாக்கா அந்த இருக்கிற கொஞ்ச நெருப்பு கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் அனலை கொடுக்கும். அப்புறம் அந்த நெருப்பு என்ன திரும்ப சாம்பலாகி போயிடும். விறகு இருந்தா தான் அடுப்பு எரியும். ஆகவே விறகா இருக்கிற ஆவியானவரும் விறகா உங்களை அனல் மூட்டுகிற வசனமும் உள்ளத்துல இல்லைன்றத அது நீங்க சொல்ல வேண்டியதில்லை, நானும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆகவே தான் பிசாசு நன்றாய் டெக்னிக்கா உங்களை விபச்சாரம் செய்ய வைக்க மாட்டான், உங்களை திருட வைக்க மாட்டான், உங்களை கொலை செய்ய வைக்க மாட்டான், உங்களை போய் எங்கேயாவது போய் ஊர் சுத்துங்கன்னு சொல்ல மாட்டான். ரொம்ப டெக்னிக்கான ஆளு. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற விறகாய் இருக்கிற அந்த வசனத்தை எடுத்து போட்டுட்டா போதும், நீங்க தானாவே கூழாயிருவீங்க, நான் தானாவே கூழாயிருவேன் அப்படின்றது நல்லா தெரியும். ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வசனத்தை கேட்டதோட சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பைபிள் திறக்கிறதுக்கு விட மாட்டான், ஒரு யூடியூப்ல ஒரு நல்ல செய்தி கேட்கறதுக்கு விட மாட்டான், வீட்டுல சாப்பாடு பண்றதுக்கு 4 மணி நேரத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுவான். நீங்க பிரியாணி பண்றதுக்கு ஒரு மத்தியானத்திலிருந்து எல்லா பொருட்களையும் சேகரிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வான், அவன் சப்போர்ட் பண்ணுவான். வசனத்திலிருந்து வாசித்திடக்கூடாது, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிடக்கூடாது, கொஞ்ச நேரம் மனதால் வச்சு ஜெபிச்சிடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கிறவன் தான் பொல்லாங்கனாயிருக்கிற, வஞ்சிக்கிற, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற பொல்லாத சாத்தான் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் எங்களை அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். அது உங்களை குறை சொல்லல, பாஸ்டர் குறை சொல்லல, சபையை குறை சொல்லல, இயேசுவின் குறை சொல்லல. குறை சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் நம்மளுக்கு பிசாசு மாத்திரம் தான். அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தது ஏன் தவறுதான். யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஓ ஷாபாதாடா ராகாமாதி ஷாதாலாபாரா. என்னங்க சொல்றாரு? விசுவாசமா இருந்தா என்ன சொல்றாரு அவரு? ஜீவன் வெளிப்படுங்க. இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனிடத்தில் ஜீவன் வெளிப்படும். உங்களுக்குள்ள ஜீவன் வெளிப்படுதா? உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவன் வெளிப்படுதா? அக்கினி வெளிப்படுதா? அனல் வெளிப்படுதா? உற்சாகம் வெளிப்படுதா? ஆர்வம் வெளிப்படுதா? நம்பிக்கை வெளிப்படுதா? ஒரு அசாதாரணமான காரியங்களை விசுவாசிப்பதற்கான உறுதி வெளிப்படுதா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இடத்தில் என்ன வெளிப்படும் சொல்லுங்க? ஜீவ தண்ணீருள்ள நதிகளுங்க. வெறும் தண்ணி கிடையாது, நதிகளே வெளிப்படும். நதி வந்தா என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு மழை பெஞ்சி ஒரு பள்ளம் நிறைய தண்ணீர் நிரம்ப வந்துச்சுனாக்கா, ஒரு 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 டிச்சு நிறைய, ஒரு கொடிக்காலன்னு சொல்றோம் அது நிறைய, பள்ளம் நிறைய, ஆறு நிறைய, நதிகள் புரண்டு ஓடிச்சுனாக்கா என்னங்க செய்யும்? அந்த நதிகள் இப்படி புரண்டோடும் பொழுது பல காரியங்களை செய்யும். அதில் ஒரு காரியம், அந்த நதி புரண்டோடுகிற எல்லை எங்கிலும் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் சுத்திகரிக்கும். நதி புரண்டோடும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? ஒன்று, அந்த பகுதியெல்லாம் செழிக்கும். இரண்டாவது, அந்த நதியோரங்களிலும் நதியிலும் கிடக்கிற எல்லா விதமான அசுத்தங்களும் சுத்தமாக்கப்படுங்க.
அப்ப என்ன சொல்றாரு? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அவரிடத்தில் நாம் எல்லாம் விசுவாசமா இருக்கிறோம். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஜீவ நதி புரண்டோடுதா? எப்பயாவது உங்களை ஆவியான ஒரு ஏவி ஜீவநதி புரண்டோடுறதுனா அந்நிய பாஷையில் பேசுறது மாத்திரமல்ல, ஆவியான உங்களை ஏவி நடுராத்திரி இருந்து ஜெபிக்கிற அனுபவத்துக்குள் கொண்டு போயிருக்கிறாரா? அந்நிய பாஷையில் அழுகிற அனுபவத்துக்குள் கொண்டு போயிருக்கிறாரா? இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற அவருடைய நதி புரண்டோடுகிறதுனால் உண்டாகிற ஒரு அனுபவம், ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு அனுபவிக்கணுங்க. வெறும் நம்மளுக்கு பணம், காசு, சொத்து, சுகம், வேலை, மனைவி, பிள்ளைகள், உலகத்தில் வீடு, ஆஸ்தி, இவைகள் மேலே நம்ம கண்ணு போகக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாய் இருக்கிற நடு ஜாமத்தில் எழுப்பி ஜெபிக்க வைப்பார். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுவார். அப்படியே அழுவீங்க, அப்படியே துதிப்பீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, சிரிப்பீங்க, அந்நிய பாஷையில் பேசுவீங்க. அப்புறம் அதை நிறுத்தின உடனே உங்களுக்கு அதுக்கான வெளிப்பாடுகள் உண்டாகும். இப்படிப்பட்டதான ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். மற்றவருடைய காரியங்கள், மற்றவருடைய வீடுகளில் இருக்கிற காரியங்களை ஆவியங்களுக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுகிட்ட வரதெல்லாம் எனக்கு தொண்டை நோவு நல்லா ஆகணும், கை கால் நல்லா ஆகணும், இடுப்பு நோவு நல்லா ஆகணும், என் கடன் தீரணும், என் பிரச்சனை தீரணும், என் வியாதி. ஓகே, நல்லது. அவைகளை தீர்த்து வைக்கிறார். அவைகளே நம்முடைய டார்கெட் ஆய், அவைகளே நம்முடைய வாஞ்சாய், அவைகள் மாத்திரமே நம்முடைய எதிர்பார்ப்பாய் இருக்காதபடிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாய் இருக்கிற அந்நிய பாஷையில் பேசுங்கள், ஆவியில் நிறைந்து ஆராதனையுங்கள், மனங்கால் நின்று ஜெபியுங்கள், மனங்கால் நின்று வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், ஒவ்வொரு நாளும் வேத வசனை கேளுங்கள், பிரசங்கங்களை கேளுங்கள், ஆடியோ பைபிளை போட்டு வீட்டில் எப்பொழுதும் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் என் ஆவியை ஊற்றுவேன். மூப்பர்கள், வாலிபர்கள் தரிசனங்களை, சொப்பங்களை 2000 வருஷமா சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம். ஊழிக்காரங்களை தவிர விசுவாசிகள் இந்த அனுபவத்துக்குள் போறதுக்கு பிசாசு விடாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். மூப்பர்கள் சொப்பனை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை பெறுவார்கள். நாங்களும் சொல்றோம், நாங்களும் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா விசுவாசிகளுக்குள் ஏன் வரமாட்டது? அவர் சொல்ல ஊழியக்காரர் மேல ஊத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே மாம்சமான யாவர் மேல ஊற்று, மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஊற்று பாரு. இன்னைக்கு அநேகர் 10 வருஷமா, 20 வருஷமா, 5 வருஷமா, 3 வருஷமா, 2 வருஷமா, 6 மாசமா ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்தாலும் கூட இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கிற அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது, அந்நிய பாஷையில பாடுறது, ஒரு ஆவியில் நிரம்பி துதிக்கிறது, அப்படிப்பட்டதான தரிசனங்களை பார்க்கறது, ஒரு சொப்பனங்களை காண்கிறது, இது ஒரு ஆசையே இல்லைங்க. காரணம் என்ன? உங்களை மீண்டும் சொல்றேன் நானே, அது ஆசைப்பட்டுட்டா வாழ்க்கை அச்சினா மாறிடும். வாழ்க்கையில் அனல் உண்டாயிரும், ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க, மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நன்றாய் தெரியும். நீ இப்படியே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு, நீ இப்படியே சீட்டை சூடாக்கிட்டு, நீ இப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என்ன பரலோகத்துக்கு போயிரு. நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றனாக்கா நீ அனலாயிருவ, நீ அக்கியாயிருவ, நீ ஜெபிச்ச அற்புதம் நடந்துரும். உன் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். என் ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குகிறவனாய் நீ மாறிவிடுவ என்பதை பிசாசு அறிந்ததனாலதான் உங்களை என்னையும் கூட அப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள் பிரவேசிக்காதபடி கட்டி போடுறான். எப்படியாவது இந்த உலகத்துல முன்னேறதுக்கு தலைக்கு அடம் வச்சு குட்டிகாரம் போட்டு முயற்சி பண்ணுவோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தை சொல்லி இருக்கிற ஆவிக்குரிய ஆலோசனை இருக்கிற இப்படிப்பட்டதான அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள், ஆவில் ஆராதிக்கிறது, ஆவில் ஜெபிக்கிற அனுபவத்தை வாஞ்சித்து, ஆண்டவரே உங்களுடைய ஜீவ தண்ணீரால் என்னை நிரப்பும். உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று எழுதியிருக்கிறத, இப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று ஓடட்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கேட்கிறதுக்கு விடாதபடிக்கு பொல்லாங்கனாக்கிற பிசாசு தடுத்து வைத்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்ப இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்லுது இல்லையா, இது ஒரு சத்தியத்தை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிற இயேசுயார். வேதத்தில் இந்த ஒரு ஓரால் ராபர்ட் என்றதான ஊழியக்காரர் சொல்லுகிறார், இந்த வேதத்தின், இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அதனால்தான் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறதற்காகவே நமக்கு பரிசுத்த ஆவியின் துணை வேண்டும். சும்மா வெறுமனே எடுத்ததும் ஒரு கதைப்புத்தகம் மாதிரி இல்ல வேறு புத்தகம் மாதிரி அப்படி வாசித்தாக்க ஒன்றும் புரியாது. ஆகவே தான் ஒவ்வொரு பேஜிலும், ஒவ்வொரு புத்தகத்திலும், ஒவ்வொரு ஆகமங்களிலும் இயேசுவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புத்தகங்களும் வித்தியாசமாக இந்த இயேசுவை காண்பிக்கிறார். இன்றைக்கு நான் ஆகமத்தில் ஒரு இயேசுவை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாகுவேன்,
அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஸ்திரீக்கு ஏதுங்க வித்து? ஸ்திரீயின் இடத்தில் வித்து கிடையாது. ஒரு ஆணோடு அவள் குடும்பம் நடத்தும் பொழுது மாத்திரமே அவள் பிள்ளையை பெறுவதற்கு சாத்தியம். ஸ்திரீயின் இடத்தில் வித்து இல்லை. ஸ்திரீயின் இடத்தில் அதற்கு மாறாக கர்ப்பப்பை இருக்கிறது. ஒரு குழந்தையை காப்பாற்றக்கூடிய கர்ப்பப்பை. வித்து விதை என்று சொல்லும் பொழுது வித்து என்கிறது ஆணிடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணும் பொழுது ஸ்திரீ வித்து என்று சொல்லுகிறார். அப்ப ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஸ்திரீயின் வித்து என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27-35 வசனம் வரையிலும் கூட இருக்கிறது. ஆனால் அதை அனைத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நானே வாசித்து விடுகிறேன், சமயம் போதாதபடியினாலே. அப்பொழுது அந்த மரியாள் சொல்லுகிறார் அந்த வாக்கியத்தில், இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. அவளுக்கும் தெரியுது பாருங்க, ஸ்திரீ புருஷனை அறியாமல் கற்பமாக முடியாது. ஏனென்றால் ஸ்திரீயின் இடத்தில் வித்து இல்லை. ஸ்திரீனிடத்தில் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய விதையாகிய வித்து இல்லை என்பதை அந்த கன்னி பெண் அறிந்திருக்கிறபடி புருஷனை அறியேனே, இது எங்கனம் ஆகும்? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். எல்லாரும் சொல்லுங்க, உன்னதமானவரின் நிழல், உன்னதமானவரின் நிழல், உன்னதமானவரின் நிழல். அப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிற ஆதியாகமம் 3:15 ஒரு காரியம், ஒரு சத்தியம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்றே இல்லை, உருவாக்கப்படுகிறதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. இந்த காரியம் நடப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. இது நிறைவேறுவதற்கான, என் கடன் மாறுவதற்கான, என் வியாதி தீர்வதற்கான, என் பிரச்சனை நிறைவேறுவதற்கான, என் பிரச்சனை மாறுவதற்கான, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறதற்கான, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிறதற்கான, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகிறதற்கான சாத்தியக்கூறே இல்லை, வித்தே இல்லை என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய உன்னதமானுடைய பலம் வித்து உண்டாகும். அது போதுங்க. வித்தே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு குழந்தையை பிறக்க வைப்பதற்கு, இயேசு மனிதனாய் இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு, தம்முடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஒரு ஆளுடைய வித்து தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்லும் பொழுது ஸ்திரீ வித்து, யார் நாசம் நம்புவாங்களா? இதை போய் ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு கன்னிகை கிட்ட ஒரு குழந்தை பிறக்கணும் நம்புவாங்களா? நீங்களும் ஆராய்க்கிற இந்த உயிருள்ள ஆண்டவர் வித்து இல்லாத இடத்திலே வித்தை உண்டு பண்ணுகிறவர், அவருடைய பலம் நிழல். அதனால் தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ பலருடைய நிழலில் தங்குவான். சர்வ பலருடைய நிழல், அந்த பலன், உன்னதமானவருடைய நிழல் நம்மேல் இருந்தால் அசாதாரணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் நடக்கும். என் ஜீவனையே ஊற்றினாலும் உங்களுக்குள்ள ஒரு அனலை உண்டாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னாக்கா, அப்ப 2000 வருஷம் ஆயும் ஏன் ரசிக்கப்படாதுன்றதுக்கு அர்த்தம் புரியுது. அந்த அளவுக்கு உங்களை ஒரு ரொம்ப அப்படியே டீசென்டானவங்களா உண்டாக்கி வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். பரலோகத்தில் போயினாசம் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. அதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லையா? நானே ரியாக்ஷன் பண்ணிக்கிறேன். பரலோகத்தில் போயினாசம் கொஞ்சம் அப்படி மூஞ்சு கொஞ்சம் கழுகழுப்பா ஆஹா அப்படின்னு பெருமூச்சு விட்ட மாதிரி இருங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு ரொம்ப டீசென்டான ஒரு மீட்டிங்ல அமர்ந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். அப்ப ஸ்திரீனிடத்தில் வித்து இல்ல, ஆண்டவர் உன்னதமானுடைய பலன் அந்த ஸ்திரீயின் மேல் வரும் பொழுது அந்த காரியம் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. இயேசு குழந்தையாய் உருவாகிறார். அற்புதம் நடக்கிறது அவருடைய வாழ்க்கையில. அடுத்து அவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீயின் இடத்தில் வந்தவர் என்ன பண்ணுவாராம்? இந்த பிசாசின் மீது அவர் தலையை நசுக்குவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசின் மீது வெற்றி சிறக்கிறவர் என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:15 வாக்களிக்கப்படுகிறது. வாசிங்க, கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்துக் கொண்டு வெளியிறக்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே பிசாசின் மீதும் அவனுடைய
சகல வல்லமைகளின் மீதும் இயேசு வெற்றி சிறந்தார். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு கிட்ட நீங்க தோற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒருவர் பிசாசு ஜெயித்தவராக உங்களோடும் உங்களுக்கு முன்பதாகவும் இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்டு, அவருடைய வார்த்தைகள் உண்டு, அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை உண்டு. ஆகவே பிசாசின் மீது அவர் வெற்றி சேர்ந்திருக்கிறபடினாலே பிசாசின் தந்திரமாய் இருக்கிற சோர்வு, சங்கடம், சலிப்பு, கோட்டுவாயை, தூக்கம், வஞ்சனைகளுக்கு நீங்களும் நானும் ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவருடைய துணையோடு கூட பிசாசை இன்றைக்கும் ஜெயிக்கலாம். இயேசு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆதியாகமம் 3:15 கொடுத்த வார்த்தையின்படியே அவர் அவனுடைய தலையை சிலுவையிலே கொலேசியர் 2:14-15 நசுக்கி விட்டார். யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்ற தாகமாய் இருக்கிறது. இப்ப எப்படி இது நினைக்கிறீங்க? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அநேகருங்க பல ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவலா இருக்கு. ஒரு சில ஆண்டுகள் இருக்கலாம், ஒரு சில புதுசா நீங்க வந்திருக்கலாம். எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி நீ நினைச்சுக்காங்க. சொல்றதுக்கு தைரியம் தான் சொல்லுங்க. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் சொல்றாரு. என்னத்த சொல்றாரு? அவர் பத்தி ஓகே, எழுதி வச்சது முடிஞ்சிச்சு. சரி, ஸ்தோத்திரம். நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டேன், முடிஞ்சது. ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி விட்டது, ஸ்தோத்திரம். ஓகே, நல்லா யோசனை பண்றீங்க பாருங்க. உண்மைதான் அதெல்லாம். சொல்லுங்க, நான் எப்படி யோசனை பண்றேன் பாருங்களேன். கொஞ்சம் வித்தியாசம் யோசனை பண்ண இல்லையா? அதுக்கு தான் பாஸ்ட்னுங்கிறது. என்ன அதுக்கப்புறம் இல்லையா? ஒரு பாஸ்ட்னு கொஞ்சம் முன்னாடி வச்சு பிரசங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒண்ணுமே யோசனை பண்ணா கொஞ்சம் வித்தியாசமா யோசனை பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் குண்டக்க யோசனை பண்ணணும். மனுக்களுக்கு பாவத்தை மீட்டுட்டேன் அப்படின்னு முடிஞ்சிச்சு. ஓகே பாருங்களேன், நல்லது. இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. நல்லா யோசிக்கிறீங்க. ஆனா கொஞ்சம் குண்டக்க நான் யோசிக்கிறேன் பாருங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன். நான் பாஸ்டா இருக்கிறது நிறைய பேச பிசாசனுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சு. பிசாசனுடைய தலைய நசுக்கியாச்சு. நல்லா இருக்குதா? நான் யோசனை பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்குதாங்க? நல்லா இருக்குதா? பிசாசனுடைய தலைய நசுக்கி முடிந்தது. என்ன சொல்றீங்க? ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? கஷ்டமா தான் இருக்குது. நீங்க வித்தியாசமா யோசிக்கிறீங்களா அப்படின்னு அப்படி யோசிச்சு பாருங்களேன். முடிந்ததுன்னு சொன்னாக்கா பிசாசின் தலையை நசுக்கி சொல்லுங்களேன் கொஞ்சம். பிசாசின் தலையை இப்படி கொஞ்சம் யோசனை பண்ண நல்லதானே? இது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கட்டும். இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பிசாசின் தலையை நசுக்கி, அதுன்னு சொல்றாரு பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிற படி, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. அப்படின்னா ஒண்ணு நான் நினைக்கிறேன், இதுவும் அவர் மனசுல இருந்திருக்கும். பிசாசின் தலையை நசுக்கி முடிஞ்சிச்சு, ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறிச்சு, ரத்தம் சிந்திட்டேன், பிதாசனத்தால நிறைவேற்றிட்டேன். ஓகே, அதெல்லாம் உண்மைதான். ஆனா மனசுல இதுவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி தெரியுமா? பிசாசின் தலையை நசுக்கி முடிஞ்சது. பிசாசின் தலையை அவனுடைய வல்லமையை உறிஞ்சு கொண்டு முடிஞ்சது. அவனுடைய வல்லமைகளை நான் உறிஞ்சு கொண்டேன். அப்ப ஆண்டவர் சாத்தானின் கூர் முறிந்தது, சாத்தானின் வல்லமையை உறிந்து கொண்டார். முடிந்தது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க. சங்கீதம் 57:2 எல்லாரும் சொல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. அப்ப ஏன் அப்படி சொல்றான்னாக்கா, அவனும் சில நேரத்துல பாருங்க பாசிட்டிவா பேசுறான், சில நேரத்துல வந்து எதிர்பார்ப்போடு பேசுறான். ஆவியினால் நிரப்பப்பட்டு பாசிட்டிவா பேசுறான், சில நேரத்துல எதிர்பார்ப்போடு பேசுறான். இந்த இடத்துல சொல்றான், ஒவ்வொரு இடத்துல சொல்ற சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேவனுக்கு ஒரு நாளும் குறைபடாதுன்றான். இந்த இடத்துல சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் செய்து முடிக்க போறார் அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்லணும்? நாம எப்படி ஜெபிக்கணும், எப்படி நன்றி சொல்லணும்னாக்கா, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறையா முடித்தவரா?
அவன் முடிச்சிட்டாரு. அப்ப நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு விடாதபடி தான் பிசாசு தடுக்கிறான்றது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். அடுத்து சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படியே சொல்றா பாருங்க. இங்க ஒரு உறுதி வந்துருச்சு. சொல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வழிகாட்டுவார், உதவி செய்வார், ஜெபிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், அறிக்கை பண்ண வைப்பார், விசுவாசிக்க வைப்பார், பெற்றுக்கொள்ளும்படியாய் வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த கொடுக்கப்பட்டதுடைய நோக்கமே என்னத்துக்குங்க? ஆவியில இறங்கிட்டு ஆடா ராபா ஷாக்கா பாதா ராபா காபா ரதி காபா ராபா ஷாக்கா அப்படின்னு குதிக்கிறதுக்கு மாத்திரமா? ஆவியில் அனலா இருக்கிறதுக்காக அப்படி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆவியில் ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷையில பேசுகிறோம். பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் இது ஒன்றுக்கு மாத்திரமல்ல, பல நோக்கங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னெல்லாம் சம்பாதித்தாரோ அத்தனையும் கூட நமக்கு வெளிப்படுத்தி, அத்தனையும் கூட நாம் பெற்றுக்கொள்வதற்கு, விசுவாசிப்பதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு, அதை ஜெபித்து விசுவாசித்து அறிக்கை பண்ணி அவரோடு கூட நெருங்கி ஜீவித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணி அவைகளை பெற்று அனுபவித்து இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தில் மகிமைக்காக வாழ்ந்து நித்தியமாய் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு நம்மை நடத்தும்படியாகவே தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் இது இந்த நம்முடைய வாழ்க்கையின் பெயரே என்ன பெயரு? அப்பாடா, இன்னும் வரலும் பேசிட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன பேருன்னு கேட்டாங்கெல்லாம் தோங்குறீங்களே. என்ன பேரு? இதான் ஆவிக்குரிய அடையாளம். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய பைத்தியம். நீங்களா யாருக்கு பைத்தியம்? ஞானசேகரன் ஒருத்தர் பாட்டு அடிக்கடி அங்க ஜோசப் தாத்தா போட்டு கேட்க சொல்லுவாரு. அது ஒரு பாட்டு வரும், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்கார நீ யாருக்கு அப்படின்னு. எங்க தாத்தா அப்படி தலையாட்டிட்டே கேட்பாரு. நீங்க யாருக்கு? என்னக்குரியவர்கள்? கஷ்டம். பேர் இருக்கலாம், உலகத்துக்குரியவர்களா இருந்துட்டாக்க ரொம்ப ஆபத்து. ஆனா நீங்களும் நானும் யார்? ஆவிக்கு சொல்லிட்டா நீங்க அந்த ஆவியானவர்கள் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சு சொல்றதுக்கு விட மாட்டாம இருக்கு சாஸ். எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கப்பா, ரொம்ப நல்ல நீங்களாம் நேரண்டி பரலத்துக்கு போயிருவீங்க. ஓகே, வயசு நிலைக்கிற விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. வாயை திறந்து கூட ஆவிக்குறின்னு சொல்லிக்க மாட்டீங்க. சில பேர்லாம் ஆவிக்குரிய அப்படி இப்படின்னு போறாங்க. நீங்க ஆவிக்குரிய சொல்றதுலயே ரொம்ப கோச்சப்படுறீங்க, ரொம்ப தாழ்மையா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆவிக்குரியவர்களாய் உள்ளத்தில் இருந்தா கூட சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல வச்சு நாசம் 3 ஹல்லேலூயா அந்த ஆண்டவருக்கு சொன்னீங்களே, ஒரு அரைவாசி நாசம் அவர் ஏத்துக்குவாரு. நான் தான் முதலே செய்தி ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் சொல்ல வச்சு சொன்னா எப்படி என்ன சொன்னீங்க? அவ்வளவுக்கு நல்லா இருக்காதுனாங்க, நான் சுத்தமா நல்லா இருக்காதுன்னு இப்ப எல்லாம் கலந்துச்சு. அதான் சொல்லியா, ஒரே நாள கத்துக்க முடியாது, போக போக கத்துக்காங்க. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது அலேன்னு கத்திருங்க. எனக்கு வேண்டாங்க, நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்களுக்கு வீடியோ எடுக்க மாட்டாங்க, எங்கேயும் போட மாட்டாங்க. அவரு பார்க்குவாரு, அவரு பார்க்குவாரு, அதை கேட்டு பலனை தருவாரு. ஏசாயா 53:3-6 அவருடைய பாடுகளை குறித்து எழுதியிருக்கிறது. எப்படி அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை வாசிக்க வேண்டாம், சமயமாகிவிட்டதுனால நான் முன்னாடி கடந்து போக விரும்புகிறேன். நாம் யார்? இன்றைக்கு நாம் யார்? 1 பேதுரு 2:22-25 அதை மாத்திரம் வாசிங்க. நாம் யார்? நாம் எங்க இருக்கிறோம்? எஸ், அவர் பாவம் செய்யவில்லை. எஸ், அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. எஸ், அவர் வயப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தீர்கள். ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா? திருவிருந்துக்கு ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணிட்டோம். முன்னாடி கூட எடுத்துக்கலாம் தானே? திருவிருந்து ஆறாகும் போது கொஞ்சம் முன்னாடி போகலாம். இல்லை முடிக்கணும்னா ஸ்தோத்திரம் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை தானே?
ஓகே, சாப்பாடெல்லாம் இருக்கும். ஓகே, சந்தோஷம். அப்ப சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. நீங்களும் நானும் நாம் திருவிருந்தும் பொழுதே சொன்னேன், உங்களுக்காக எனக்காக ஒரு பிரதான ஆசாரியர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் எடுத்து அவரையே தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை பல குறைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் ஒரு ஆவின் அனலில்லாதவர்களாக கூட இருக்கலாம், ஒரு உற்சாகம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆவின் வரங்களை சில நேரத்தில் பெறாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டால் மற்ற அனைத்தையும் நீங்கள் ஆர்வமாய் பெற்றுக் கொள்வீர்கள், வாஞ்சியாய் தேடுவீர்கள், நன்மைகள் உண்டாகும். எங்க இருக்கிறீங்க தெரியுமா? வாட்ச்மேன் அண்டர் வந்துட்டீங்க. ஒரு வாட்ச்மேனுக்குள்ள அதை கண்காணியின் இடத்தில் வந்து விட்டீர்கள். எங்க வந்து விட்டீர்கள்? கண்காணிப்பு செய்கிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ஒரு கண்காணிப்பு செய்கிறார். எல்லாரும் சொல்ல, கண்காணிப்பு செய்கிற ஒரு நல்ல இயேசு எனக்கு உண்டே. எப்பயாவது வசனம் பண்ணி பாத்தீங்களா? இதுக்கு தாங்க சபைக்கு வரணும், வார்த்தை கேட்கணும், அவரை தியானிக்கணும் அப்படின்னு சொல்றது. இதை தாங்க இங்க நாங்க அறிவிக்கிறோம். வேற ஒன்றும் சொல்றது கிடையாது. உங்களுடைய எந்த விதத்திலும் கூட உங்களை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது, உங்களை நோக செய்யறது கிடையாது, உங்களை கண்டிக்கிறது கிடையாது. ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் உங்களை கண்டிப்பார், உணர்த்துவார், சீர்திருத்துவார். கண்டிக்கிறதுக்கும் திட்டுகிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதற்கும் உங்களை குற்றப்படுத்துகிறதுக்கும் உங்கள் தீர்ப்பு சொல்லுகிறதுக்கும் நான் யார்? நான் அபாத்திரமான ஊழியக்காரன். உங்களை போல நானும் சாதாரணமான மனுஷன், இந்த உலகத்தில் வாழ்கிறவன். அவருடைய ஆவியையும் அவருடைய அழைப்பையும் பெற்று உங்கள் முன்பதாக நிற்கிறேனே தவிர உங்களை சிட்சிக்கிறதற்கும் தீர்ப்பு சொல்லுகிறதற்கும் குற்றப்படுகிறதற்கும் உங்கள் மனநோக பேசுகிறதற்கும் எனக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் தகுதியும் கிடையாது. ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், இந்த அன்பும் இரக்கமும் உள்ள தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவர் யார் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்காணிப்பு செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகிறது, ஸ்திரியின் வித்து, இந்த ஸ்திரியின் வித்தாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அவர் ஆவியிலிருந்தே உங்களையும் என்னையும் கண்காணிப்பு செய்கிறார். மனிதனை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். மந்தை விட்டு வெளியே போச்சு ஒரு ஆடு, அவர் தேடி போய் 99 ஆடை விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போய் தன் தோள் மேல் சுமந்து கொண்டு வருகிற உண்மையான அன்புள்ள கண்காணி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்புள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. இந்த கண்காணிப்புக்குள் இருக்கிறது எவ்வளவு பாக்கியம். இந்த தேவனை நாம் விடாமல் உறுதியாய் பற்றி கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி கண்காணிக்கிறாராம் பாருங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவரின் உள்ளத்தை மிகவும் பாரப்படுத்தினார், மிகவும் அள வைத்தார், மிகவும் ஜெபிக்க வைத்தார். ஏன்னு தெரியல. நான் ஒன்னு சொன்னார், ஆண்டவரே, என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், ஏதோ ஒன்றை நான் தர விரும்புகிறேன் என்று தேவன் சொன்னார். அவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் என்னிடத்தில் எத்தனையோ காரியங்களை அவர் சொல்லி நான் அதற்காக ஜெபித்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ற பொழுது அப்படியே அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு இங்கு கூடி வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். அவர் என்னிடத்தில் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து கூட என்னோடு பேசின காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. உண்மையை சொல்றேங்க. நான் ஜெபித்துட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, நான் பரிதபிக்கிறேன், எனக்கு மனசு இல்லப்பா. என் பிள்ளைகளை சும்மா அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. என்னை தேடி வர்றாங்களே, என்னை ஆராதிக்க வர்றாங்களே, அவங்கள சும்மா அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அவங்க வந்த மாதிரியே போறது எனக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு நான் பரிதபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை எனக்கு கொடுத்து இதற்காக ஜெபிக்க வைத்தான். நான் அழுதேன், ஆண்டவரே என்ன செய்ய போறீங்களோ. ஆனா எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லல. ஆனா என் மக்களுக்காக, என் வார்த்தைகளை கேட்க அவளாய் வருகிற என் பிள்ளைகளுக்காக, என்னை ஆராதிக்கும்படியாய், சபையோடு இணைந்து ஆராதிக்கும்படியாய் வருகிற மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்.
அவர்களுக்காக அவர்களை நான் அப்படியே அனுப்புறது எனக்கு மனசுலன்னு சொல்றத தெளிவாய் நான் உணர்ந்தேன். இன்றைக்கு நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கிற வண்ணமாகவே இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போவது இல்லை. நீங்கள் வாஞ்சியோடு நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவரிடத்தில் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னாரே, அதன்படியே உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவரும் எனக்கு மனசு இல்லைன்னு சொல்றாரு. சும்மா அப்படியே போறது எனக்கு மனசு இல்லை. வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க, அப்படியே போயிடுறாங்க அப்படின்றது எனக்கு மனசு இல்லை. நான் ஏதாவது என் பிள்ளைகளுக்கு நான் செய்யணும்னு அவர் விரும்பினாரு. அதுக்காக ஜெபின்னு சொன்னாரு. அதுக்காக அவர்களுக்கு இதை சொல்லுன்னு சொன்னாரு. நான் அப்படியே சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக அசாதாரணமான காரியங்கள். நீங்க அநேக நினைக்கிறீங்க வித்தே இல்லைங்களே, ஒரு அடையாளமே இல்லைப்பா, மழை வரத்துக்கு ஒரு அடையாளமே இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு அடையாளமே இல்லை, ஏன்னா வித்து இல்லை, நான் திருமணம் ஆகல, மழை வரத்துக்கு ஒரு அடையாளமே இல்லை, என் வாழ்க்கையில் நன்மை நடக்கிறதுக்கு ஒரு அடையாளமே இல்லைன்னு நினைக்கிறேன். என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிறார். உன்னை அன்பினால் இழுத்து கொண்டவர், உன்மேல் இரக்கமுள்ள தேவன் சொல்லுகிறார். இந்த தேவனே, நீ இந்த நாளில் இவ்வளவு சத்தியத்தை இப்படிப்பட்ட கண்காணி மற்றும் அவர் உனக்காக விசாரப்படுகிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை உன்னோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தில் இன்றைக்கு இருக்கிறதான அந்த ஏக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். ஃப்ரீயா அப்படியே சும்மா அப்ப எனக்கு மனசில்ல. இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிற, ஒருவேளை இதை வீடியோவில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட அப்படிப்பட்டவர்களுக்காக கூட இந்த நேரத்தில் நான் சேர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை முழுசு நீங்க உண்மையாக கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே தேவன் அவர் நிழல் போதுங்க. வாழ்க்கையில் காரியம் நடப்பதற்கு அவர் நிழல் போதும். ஓ, மரியாளிடத்தில் இயேசு பிறப்பதற்கு வித்து தேவையில்ல, ஒரு ஆணுடைய வித்து தேவையில்ல, அவருடைய நிழல் போதும். உடைய வாழ்க்கை மாறுவதற்கு அவர் நிழல் போதும். அவருடைய நிழல் போதும், அவருடைய சமூகம் போதும், அவருடைய பிரசன்னம் போதும். அவர் உள்ளே அங்காணியாய் இருக்கிறார், உன்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார், உனக்கு அவன் பரிதவிக்கிறார். உங்களை சும்மா அனுப்ப மனதில்லை. பிதாவின் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை சும்மா வந்திருக்கிறாங்க, சும்மா எனக்கு மனசில் சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை வேண்டிக் கொண்டு பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிற மெய்யான ஆசாரியனாய் இருக்கிற கண்காணியை நோக்கி பாருங்கள். அப்படிப்பட்ட விதத்தில் அவரை பாருங்கள், அப்படிப்பட்ட அறிவோடு அவரை விசுவாசியுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அப்படி நிக்கலாம். என்னன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்டங்களை பார்த்து சில பேர் என்ன பண்ணாங்க, பரிதாபப்படையோ பாவங்க அப்படின்னு பரிதாபப்படுவாங்க. மனுஷன் எல்லாம் பரிதாபப்படலாம், அவனால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் நினைச்சிட்டாருனாக்கா, அவர் பரிதாபப்பட்டார்னாக்கா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க, மார்க் 8:8. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். அவர் பரிதாபப்பட்டாருனாக்கா, பரிதாபப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாத பலவீனர் அல்ல அவர். உங்கள் மேலும் என் மேலும் பரிதாபப்பட்டார் என்றால், உங்கள் மேலும் என் மேலும் மனதுருகிட்டாரே சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆத்ம சரீரம் பொருளாதார ஒரு திருப்தியை கொடுக்க என் தேவனுடைய உன்னதனுடைய போதுமாக இருக்கு. எழுந்து நிற்க போகிறோம் வாஞ்சியோடு கூட. ஹல்லேலூயா. அவருடைய நன்மை இந்த நேரத்தில் ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ள போகிறோம். ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பலமாய் எங்கள் மத்திய காரியம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி, அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. பரிதபிக்கிற ஒரு தேவன், கண்காணியா இருக்கிற ஒரு தேவன், பிரதான ஆசாரியா இருக்கிற ஒரு தேவன், நன்மைகளை எங்களுக்கு செய்ய ஒரு தேவன். எல்லாருமே கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. நான் கேள்விப்பட்டபடியே, நான் கேள்விப்பட்டபடி, எல்லாரும் சொல்லுங்க, நான் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்தில் கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரிதமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது.
உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் கண்களை வைத்து இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பயந்தோம் என்னை நடத்துவார். எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு தரப்போகிறதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஸ்தோத்தரித்து பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் சொன்னீரே, நீர் என்னிடத்தில் சொன்னீரே, என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், அவர்கள் வெறுமனே போவது மனதில் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் எந்த ஏக்கத்தோடு, எந்த காரியத்தோடு, தாகத்தோடு, எந்த பசியோடு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வித்து இல்லை, அறிகுறி இல்லை, எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி நிற்கிற, பரிதாபத்தோடு நிற்கிற, பசியோடு நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையினாலே கல்வாரி சிலுவையிலே நீ செய்து முடித்த ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் தேவையான நன்மைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரும் நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக, சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, சுகம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, உன்னதமான நிழலினாலே கரு உருவாவதாக, புதிய தொழில் உண்டாவதாக, புதிய பிசினஸ் உண்டாவதாக, புதிய படிப்பு உண்டாவதாக, புதிய வேலை உண்டாவதாக, முன்னேற்றம் உண்டாவதாக, நன்மைகள் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளை திருப்தி அடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நன்மைகளை அனுபவிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா சத்துருவின் தடைகளை, பிசாசின் தடைகளை இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்திரீயின் வித்தாயிருக்கிற உம்மை நம்புவார்களாக. அந்த அசாதாரண காரியங்களை செய்கிற தேவன் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே அசாதாரண காரியங்கள் நடப்பதாக. நன்றி அப்பா, நன்றி. என் பிள்ளைகள் வெறுமனே போவதற்கு எனக்கு மனதில்லை என்று சொன்னீரே. இந்த நாளில் நீர் கொடுக்க விரும்புகிற அனைத்து நன்மைகளையும் ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே கொடுத்து நீர் அனுப்புகிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன் மரண பரியந்தம் எங்களை நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, மரண பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். நித்திய நித்தியமாய் நடத்துவார். நித்திய நித்தியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை நடத்துவார். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.